இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் கடலூரில் பொருட்களை வாங்க மக்கள் மார்க்கெட் பகுதிகளில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் பொருட்களை வாங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வராங்க? கூட்டம் எப்படி இருக்கு? விலை நிலவரம் என்னவா இருக்கு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூரில் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருப்பாதிரிப்புலியூர் உழவர் சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மஞ்சள் கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு தற்சமயம் இங்கே குவிஞ்சிருக்காங்க. அருகாமையில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கொத்து கூட ஒரு கொத்து, அதாவது சிறிய ரக கொத்து 20 ரூபாய்க்கும் பெரிதாக இருக்கக்கூடிய கொத்து 30 ரூபாய்க்கும் விற்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கரும்புகள் ஒரு ஜோடி 100 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் அந்த கரும்புகள் தற்சமயம் இங்கே உழவர் சந்தையில் விற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காய்கறி மற்றும் கரும்பு, மஞ்சள், பானை, தேங்காய் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு கடலூர் மாவட்டத்தில் அதாவது சுற்று வட்டார பகுதிகளில் கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரே இடத்தில் கிடைப்பதனால அவங்க சந்தோஷத்துடன் இந்த பகுதியில் வாங்குவதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறி கடைகளிலும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பொங்கல் வைப்பதற்கு தேவையான காய்கறிகளை வாங்குவதற்கு அந்த காய்கறி கடையிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு இந்த உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை மலிவாக இருப்பதனால பொதுமக்கள் அனைவரும் ஒரே இடத்துல பொருட்கள் கிடைப்பதால் இந்த இடத்துல கூடியிருக்காங்க. நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.